அஸ்தகங்கம் அடைந்த கிரகம் எந்த மாதிரி பலன்களை தரும்? எந்த அளவிற்கான அஸ்தகங்கம் ஒரு கிரகத்தை உண்மையிலேயே பாதிக்கும்? எந்தெந்த கிரகங்களுக்கு அஸ்தமன தோஷம் உண்டு, எந்தெந்த கிரகங்களுக்கு அஸ்தமன தோஷம் என்பது இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அஸ்தகங்கம் அப்படின்னா என்னங்க? அஸ்தகங்கம் அப்படிங்கிறது சூரியனோடு மற்ற கிரகங்கள் இணைவது. சூரியனோடு இணையக்கூடிய கிரகம் தன்னுடைய சுய ஒளியை இழக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் என்பது மிகப்பெரிய ஒரு ஒளியை கொண்ட ஒரு மூல கிரகம். இந்த சூரியனின் மூலமாக தான் மற்ற கிரகங்களுக்கு அனைத்துக்குமே ஒளி கிடைக்கிறது. அப்படி இந்த மூல ஒளியோடே இணையும் கிரகங்கள் தான் பிரதிபலிக்கும் ஒளியின் அளவை பெரிதாக கொடுக்க முடியாமல் இந்த மூல ஒளி கிரகமாகிய சூரியனின் ஒளிக்கு முன்னால் அப்படியே அமிழ்ந்து போகிவிடும். அவர்களுடைய ஒளி ஒரு மிகப்பெரிய ஒளிக்கு முன்னால் சிறிய ஒளி அமிழ்ந்து போகுதல், அதுதாங்க அஸ்தங்க தோஷம். ஆக இந்த சூரியனோடு இணையக்கூடிய கிரகங்கள் அவர்கள் இணையும் தூரத்தை பொறுத்து அஸ்தங்க தோஷத்தை அடைகிறார்கள். சரிங்க, எந்த கிரகத்திற்கு எந்த அளவிற்கான இணைவு அஸ்தங்க தோஷத்தை ஏற்படுத்தும்? முதல்ல சுக்கிரன் தாங்க மிக நெருக்கமாக வரும்போது மட்டும் அஸ்தங்க தோஷத்தை அடையக்கூடிய ஒரு சுபகிரகம். சுக்கிரன் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிகிரி 9 டிகிரிக்குள்ள வரும்போது மட்டும்தான் சுக்கிரன் அஸ்தங்கத்தை அடைவார். 10 டிகிரி, 11 டிகிரி, 12 டிகிரி, 13 டிகிரின்னு இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும்போது சுக்கிரன் அஸ்தங்கம் அடைய மாட்டார். 9 டிகிரி, 8 டிகிரி, 7 டிகிரி அப்படின்னு அந்த 9 டிகிரிக்குள்ள வரும்போது அவர் அஸ்தங்க தோஷத்தை அடைவார். உதாரணத்திற்கு சூரியன் 0 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். அவரு அப்பதான் உள்ள வந்திருக்கிறாரு சூரியன். இங்க சுக்கிரன் 9 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரன் அஸ்தங்க தோஷத்தை அடைய ஆரம்பிப்பார். 8 டிகிரி, 7 டிகிரி, 5, 2, 1ன்னு எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் இந்த சூரியனுக்கு நெருக்கமாக போகிறாரோ, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைப்பட்ட டிகிரி மிக குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு கடுமையான அஸ்தங்க தோஷத்தை இந்த சுக்கிரன் அடைவார். அப்படி மிக நெருக்கமாக 9 டிகிரி அப்படின்ற அளவிற்குள்ள வந்தால் மட்டுமே அஸ்தங்கத்தை அடையக்கூடியவர் இந்த சுக்கிரன் தான். இதனை அடுத்த சுபகிரகமாகிய குரு பகவான் 11 டிகிரிக்குள்ள வரும்போது அஸ்தங்க தோஷத்தை அடைவார். சூரியன் 0 டிகிரியில் இருக்கிறாரு, குரு 11 டிகிரியில் இருக்கும் போது அஸ்தங்கத்தை அடைவார். 12 டிகிரியில் இருந்தா கூட அஸ்தங்கம் அடைய மாட்டார். 13 டிகிரி வித்தியாசம் இருந்தா கூட அஸ்தங்கம் அடைய மாட்டார். 11 டிகிரி, 10 டிகிரி, 9 டிகிரி, 8 டிகிரின்னு உள்ள வரவே அதிகமான அஸ்தங்க தோஷத்தை அடைய ஆரம்பித்திருப்பார் இந்த குரு பகவான். சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக மிக நெருக்கமாக வரும் பொழுது 11 டிகிரி என்ற அளவிற்குள்ள வரும்போது மட்டுமே அஸ்தங்க தோஷத்தை அடையக்கூடியவர் இந்த குரு பகவான் தாங்க. அடுத்ததாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஸ்தங்க தோஷத்துல ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் அதை பின்னாடி சொல்றேன். இப்ப அவருடைய டிகிரி அளவுகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சூரியனோடு 12 டிகிரிக்குள்ள நெருங்கும் போது அஸ்தங்க தோஷத்தை அடையக்கூடியவர் சந்திரன். ஏன்னா சூரியனோடு சந்திரன் இணையும் பொழுது அவர் அமாவாசை யோகத்தை அடைவார். அப்ப இந்த இடத்துல சந்திரனும் சூரியனும் இணைவதை அஸ்தங்க தோஷம் என்று எடுத்துக்க கூடாது, அமாவாசை யோகம் என்று தான் எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றனவோ அந்த கிரகங்களுக்கு தான் அஸ்தங்க தோஷம் என்பது அதிகமாக வேலை செய்யும். சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. சந்திரன் ஒருபோதும் வக்ரகதியில பின்னோக்கி சுத்த மாட்டார். ஏன்னா சந்திரன் ஒரு முழுமையான கோள் அல்ல, அவரு பூமியினுடைய ஒரு துணைக்கோள். அதனால பூமியோட சேர்ந்து சுற்றக்கூடியவர், நம்மோட சேர்ந்து சுற்றி கொண்டு வரக்கூடியவர் இந்த சந்திரன். அப்படிங்கிறதுனால அவருக்கு வக்ரகதி கிடையாது. அதனால அந்த சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறதும் பெரிதாக வேலை செய்யாது. சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை யோகமாகவே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இருந்தாலும் கூட மூல நூல்கள்ல ஜோதிடத்துல இந்த சந்திரனுக்கான ஒரு அஸ்தங்க தோஷ அளவாக 12 டிகிரி அப்படின்ற அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்ததாக புத பகவான். சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில 13 டிகிரி, சில நூட்கள் 14 டிகிரின்னு கூட சொல்லுது மூல நூல்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர தூரம் அப்படிங்கிறது 13.2 டிகிரி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர தூரம். அந்த அளவிற்கான ஒரு டிஸ்டன்ஸ்ல வரும் பொழுதே புதன் அஸ்தங்க தோஷத்தை அடைய ஆரம்பித்து விடுவார். 13 டிகிரியில் அஸ்தங்கம் அடையக்கூடியவர் 12, 11, 10, 9 அப்படின்னு உள்ள வர நெருக்கமாக வர கடுமையான தோஷத்தை அடைவார். இதுவே சூரியனை விட்டு 14 டிகிரி, 15 டிகிரி, 16 டிகிரி, 17 டிகிரின்னு விலகி இருக்கும் பொழுது அஸ்தங்க தோஷம் அவருக்கு இருக்காது. இந்த புதனுக்கு கூட 2 கருத்துக்கள் இருக்கு. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் உண்டு அப்படின்னு ஒரு சில நூட்கள் சொல்லுது, ஒரு சில மூல நூட்கள் இல்லை, புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அது ஏன்னு இப்ப பின்னாடி பார்க்கலாம். சரி, அடுத்ததாக சனி பகவான். சூரியனோடு 15 டிகிரிக்குள்ள இணையும் பொழுதுதான் சனி அஸ்தங்கத்தை அடைய ஆரம்பிப்பார். அதாவது சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ள வரணும், அவ்வளவு நெருக்கமாக வந்தா தான் நம்ம சுக்கிரன் அஸ்தங்கம்னு சொல்லணும். ஆனா சனிக்கு 15 டிகிரி வித்தியாசம் இருக்கும் போதே சனி அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா
சனிக்கும் சூரியனுக்கும் கடுமையான பகை இருக்கும் பொழுது இந்த இடத்துல இவர் சூரியனோடு இணைந்த அஸ்தங்கம் அடைவது மிக கடுமையான கெடுபலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் காரக அடிப்படையில். ஆக சனி பகவான் 15 டிகிரி 14 டிகிரி 13 டிகிரின்னு சூரியனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நெருங்க ஆரம்பிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான பாதிப்புகளை பெற ஆரம்பிப்பார் இந்த சூரியன் சனி இருவருமே. ஏன்னா இருவரும் பாவ கிரகங்கள். சூரியன் அரை பாவர், சனி முழு பாவர். ஆக 2 பாவர்கள் இணையும் பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் கெடுத்துக்கொண்டு கடுமையான கெடுபலன்களே இருவரும் தருவார்கள். ஆக சனியினுடைய அஸ்தங்கம் யாருக்குமே நல்லதல்ல, சூரியனுக்கும் நல்லதல்ல, சனிக்கும் நல்லதல்ல. சரி, அடுத்ததாக செவ்வாய் தான் கடைசியான கிரகம். அஸ்தங்க தோஷத்துல மிக அதிகமான தூரத்திலேயே அஸ்தங்கத்தை அடையக்கூடியவர் 17 டிகிரி. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடைப்பட்ட தூரம் 17 டிகிரி அப்படின்னு இருக்கும் பொழுதே இந்த செவ்வாய் அஸ்தங்கத்தை அடைய ஆரம்பித்து விடுவார். ஆனா இந்த சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள் அப்படிங்கறதுனால இவர்களுடைய இணைவு இந்த செவ்வாயினுடைய அஸ்தங்கம் அப்படிங்கிறது சனி அளவுக்கு கொஞ்சம் கொடுமையாக இருக்காது. அதை விட சற்று குறைவான கெடுபலன்களை தரக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் அரை பாவர், செவ்வாய் முக்கால் பாவர் தான், சனி தான் முழு பாவர். அப்ப இந்த சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு அளவிற்கேனும் குறைந்த அளவிலான கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். சனியுடைய சேர்க்கை தான் மிக கடுமையான கெடுபலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆக சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ள வரும் பொழுதும், குரு 11 டிகிரிக்குள்ள வரும் பொழுதும், சந்திரன் 12 டிகிரிக்குள்ள வரும் பொழுதும், புதன் 13 டிகிரிக்குள்ள வரும் பொழுதும், சனி 15 டிகிரிக்குள்ள வரும் பொழுதும், செவ்வாய் கடைசியாக அதிகபட்ச தூரமாகிய 17 டிகிரிக்குள்ள வரும் பொழுதும் அஸ்தங்க தோஷத்தை அடைய ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம 2 கிரகத்தை விட்டுட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள். ஐயா, இப்ப ராகு கேதுக்களுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. ராகு கேதுக்கள் சூரியனோடு இணையும் போது சூரியனையே கிரகணப்படுத்தக்கூடிய அளவிற்கு வலிமையான கிரகங்கள். அதனால சூரியன் இவர்களை அஸ்தங்கம் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், சூரியன் என்ற மிகப்பெரிய ஒரு ஒளிக்கு முன்னால் சிறிய ஒளி அமிழ்ந்து போகுதல் தான் நம்ம அஸ்தங்க தோஷம் சொன்னோம். ராகு கேதுக்களுக்கு தான் ஒளியே இல்லையே. ராகு கேதுக்கள் நிஜமான பருப்பொருள் கொண்ட கிரகங்கள் அல்ல, அவை நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், கண்ணுக்கே தெரியாது. அது பூமி மற்றும் சூரியன் சந்திரனோடு ஏற்படக்கூடிய நிழல் அமைப்புகள் தான் இந்த ராகு கேதுகள். அப்ப அந்த நிழல் கிரகங்கள் எப்படி ஒளியை உமிழும், ஒளியை பிரதிபலிக்கும், எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால அவை சூரியனோடு வந்து இணையும் போது அஸ்தங்க தோஷத்தை எல்லாம் அவை ஏற்படுத்தாது. மாறாக அவை சூரியனுக்கே அதிகமான கெடுபலன்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகண தோஷமாக மாறிவிடும். அதனால ராகு கேதுக்களுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. அப்ப 9 கிரகத்துல ராகு கேது 2 கிரகம் போயிருச்சு. அப்ப மிச்சம் 7 கிரகம் இருக்கு. அதுல சூரியன் தான் அஸ்தங்க தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அப்ப அவரை விட்டுறணும். 7ல ஒரு கிரகம் சூரியன் போயிருச்சுன்னா மிச்சம் 6 கிரகம் தான் இருக்கு. அப்ப இந்த 6 கிரகங்களும் கடுமையான அஸ்தங்க தோஷத்தை அடையுமா அப்படின்னு கேட்டா அதுல ஏற்கனவே நம்ம சந்திரனுக்கு அமாவாசை யோகம் தான் உண்டு. அதனால அஸ்தங்கம் அதிகமாக வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப 6ல சந்திரனும் போயிட்டா மிச்சம் 5 கிரகங்கள் தான். அந்த 5 கிரகங்கள் என்ன? சுக்கிரன், குரு, புதன், சனி, செவ்வாய். இந்த 5 கிரகங்கள் தான் அதிகமாக அஸ்தங்க தோஷத்தை அடையக்கூடியவர்கள். அதுலயுமே இந்த சந்திரனுக்கு எப்படி ஒரு விதிவிலக்கு இருந்துச்சோ அதே மாதிரி புதனுக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா ஒரு சில மூல நூல்கள் என்ன சொல்லுது, சுக்கிரனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை, புதனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை. ஏன்னா இவர்கள் முக்கூட்டு கிரகங்கள். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுமே ஒன்றாக சுற்றி வரக்கூடியவர்கள். அதுலயும் புதன் வந்து சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியனிலிருந்து முதல் கிரகமே புதன் தான், 2வது கிரகம் தான் சுக்கிரன். அப்படி இருக்கும்போது சுக்கிரனுக்கு ஒரு 10% குறைவாக மற்ற கிரகங்களுக்கு இருப்பதை விட அஸ்தங்க தோஷம் குறைவாக இருக்கலாமே ஒழிய மற்றபடி சுக்கிரனுக்கு அஸ்தங்க தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆனா புதனுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னா புதனுடைய அமைப்பின்படி, அவருடைய சுற்றுவட்ட பாதையின்படி அவர் சூரியனோடே இருந்து சுற்றக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதனால அவருடைய காரகங்கள் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் சூரியனோடு நெருங்கும் பொழுது. அதனால இயற்கையில புதனும் சூரியனும் இணைவது அவருடைய காரகங்களை பெரிதாக பாதிக்காது. புதனுடைய காரகங்கள் கிடைக்கவே செய்யும் அப்படின்ற அடிப்படையில தான் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட ஒரு கிரகத்திற்கு காரகங்கள் மட்டுமல்ல, காரகம்னா அவருடைய குணாதிசயம். அவரு நல்லவரு, கெட்டவரு, அவர் வந்து ஒரு திருடன், அவர் வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். ஆனா ஆதிபத்தியங்களும் அந்த கிரகங்களுக்கு உண்டு. நம்ம எப்படி ஒருவருக்கு தந்தையாகவும், ஒருவருக்கு மகனாகவும், ஒருவருக்கு மாமாவாகவும், ஒருவருக்கு சித்தப்பாகவும் பல்வேறு பதவிகளில் இருக்கிறோமோ அது மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அதே போன்று வேறு வேறு ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக வரும். ஒருவருக்கு தாய்க்கு காரணம்
காரணமாக வரும், ஒருவருக்கு தந்தைக்கு காரணமாக வரும், ஒருவருக்கு சகோதர காரகனாக வரும். அப்படி பல்வேறு ஆதிபத்தியங்களை கொண்டவையாக வரும். அப்படி வரும் பொழுது இந்த புதனுடைய அஸ்தங்கம் அவருக்கு உண்மையிலேயே பாதிப்பை தரத்தான் செய்கிறது. எந்த இடத்துல காரகங்கள் பாதிக்கப்படும், எந்த இடத்துல ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும். காரகங்களுக்கு நிவர்த்தி உண்டு, ஆனால் ஆதிபத்தியங்களுக்கு நிவர்த்தி இல்லவே இல்லை. ஆதிபத்திய அடிப்படையில் அனைவருமே சமம்தான் இந்த கிரகங்கள். அந்த அடிப்படையில புதனுக்கும் அஸ்தங்கம் அடையும் பொழுது ஆதிபத்திய ரீதியிலான ஒரு சில கெடுபலன்கள் இருக்கவே செய்கிறது. அதனாலதான் இந்த புதனுக்கு 13 டிகிரி அப்படின்ற அளவை சொல்லி வச்சிருக்காங்க. இல்லைன்னா புதனுக்கு அஸ்தங்க தோஷம்ன்றதே சொல்லாம விட்டுருப்பாங்களே. எதுக்காக ஒரு டிகிரியை கொடுக்கணும்? காரக ரீதியாக அவர் பெரிதாக பாதிக்கப்படாவிட்டாலும் ஆதிபத்திய ரீதியில் வரும்போது புதன் அஸ்தங்க தோஷம் அடைந்திருக்கும் போது குறைவான பலன்களையே தருகிறார் அப்படிங்கிறதை காட்டுவதற்காக தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அஸ்தங்கம் அடைந்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய ஆதிபத்தியங்கள் குறைவுபடுகிறது. அஸ்தங்கம் அடைந்த புதனுக்கும் அஸ்தங்கம் அடையாத புதனுக்கும் ஆதிபத்திய ரீதியிலான நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கிறது. இயல்பாக இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் கூடுதலான நற்பலன்களை தருகிறார். அஸ்தங்கம் அடைந்திருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் குறைவாகவே தருகிறார். சரி, இந்த சூரியனோடு இணையிறது அப்படின்னா சூரியனுக்கு முன்பும் இருக்கலாம், சூரியனுக்கு பின்பும் இருக்கலாம். உதாரணமாக சுக்கிரனுக்கு 9 டிகிரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப சூரியன் மேசத்துல நடுமத்தியில ஒரு 15 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் இருக்காரு. 30 டிகிரி கொண்ட ராசியில நடுவுல 15 டிகிரியில் இருக்கிறாருன்னா முன்னாடி 6 டிகிரிக்குள்ள சுக்கிரன் வரும்போதே அஸ்தங்கம் அடைய ஆரம்பிச்சிருவார். இந்த சுக்கிரன் அடுத்ததாக 24 டிகிரி, அதாவது பின்னாடி 9 டிகிரி தாண்டி போற வரைக்கும் அஸ்தங்க தோஷத்துல தான் இருப்பார். முன்னாடி 9 டிகிரி, பின்னாடி 9 டிகிரி வரைக்கும் சுக்கிரன் அஸ்தங்கத்துல தான் இருப்பார். இதுல எவ்வளவு தூரம் இந்த சூரியனுக்கு நெருங்கி இருக்கிறார்? 15 டிகிரியில சூரியன் இருக்கும் போது இந்த சுக்கிரனும் 15, 16, 17 அது மாதிரி நல்ல நெருக்கமாக இருக்கும்போது கடுமையான அஸ்தங்க தோஷம் இருக்கும். இதுவே ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி இந்த 6 டிகிரி 24 டிகிரி அப்படின்ற இடத்துல இருக்கும் பொழுது அதிகமான தூரம் இருக்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்படி ஒரு கிரக அஸ்தங்கம் அடைஞ்சிட்டா என்ன நடக்கும்? அவைகளுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும். சுக்கிரனாக இருந்தா மனைவி சார்ந்த சொகுசு இது மாதிரி அமைப்புகள் சார்ந்த சுக்கிரனுடைய காரகங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும். சுக்கிரனுடைய அஸ்தங்கம் பற்றி தனியாவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். வேணும்னா அதை போய் பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். குருவா இருக்கும்போது குழந்தைகள், பணம் இது மாதிரி அமைப்புகள்ல குறைவுகள் ஏற்படும். அதுவே புதனாக இருக்கும்போது அறிவு, புத்திசாலித்தனம் ஆகியவற்றில் குறைவுகள் ஏற்படணும். ஆனா அவை காரகங்கள் அப்படின்ற அடிப்படையில வருவதனால பெரிதாக புதனுடைய அஸ்தங்கத்தினால அறிவுகள் குறைவாக ஏற்படுவது இல்லை, நன்றாகவே இருக்கிறது. அதுதான் அந்த புதன் கொடுத்திருக்கக்கூடிய விதிவிலக்கு. அதே சனி சேரும் பொழுது சனியினுடைய நிதானம், பொறுமை, ஆயுள் இது மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும். செவ்வாய் சேரும் போது அவருடைய வீரம், சகோதர காரகத்துவம் இது மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைவுபடும். தைரியம் ஆகியவற்றை இந்த சேர்க்கை கொஞ்சம் குறைக்கும் அல்லது முரட்டுத்தனமாக மாற்றும். இயல்புக்கு மாறான நிலைக்கு கொண்டு போகும் அவர் பாதிக்கப்படும் பொழுது. அப்ப இதுக்கு என்னங்க நிவர்த்தி? அஸ்தங்கம் அடைஞ்சிட்டா அதுக்கு நிவர்த்தியே இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லங்க. அந்த இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு சுபர் பார்வை, சுபர் சேர்க்கை நிவர்த்தியை தரக்கூடியது. அந்த அமைப்பின்படி இந்த சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். இவருக்கு மனைவி சார்ந்த அமைப்புகள்ல, சொகுசான வாழ்க்கை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அவர் நன்றாகவே இருப்பார். ஏன்னா இந்த சூரியனையும் சுக்கிரனையும் குரு பார்ப்பார். நேரெதிரில் இருந்து சம சப்தமாக சிவராஜ யோக அமைப்புல இருந்து பார்க்கும் பொழுது இந்த சூரியனும் நல்ல பலன்களையே தருவார், சுக்கிரனும் இயல்பான நற்பலன்களையே தருவார். அதே போல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருப்பது இது போன்று மற்ற சுபர்களின் தொடர்புல இந்த அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் வரும் பொழுது அவைகள் நற்பலன்களையே தரும். அப்படி இல்லைன்னா சுப கிரகங்களோடு சேரும் பொழுது சூரியன் நல்லாயிருவாரு, பாவ கிரகங்களோடு சேரும் போது சூரியன் கெட்டு போயிடுவார். அதனால சுப கிரகங்களை அஸ்தங்கம் செய்திருக்கும் போது சூரிய தசை சூரிய புத்தி நற்பலன்களையும், பாவ கிரகங்களை அஸ்தங்கம் செய்திருக்கும் போது சூரிய தசை சூரிய புத்தி கொஞ்சம் கெடுபலன்களையும் கொடுக்கும். இதுதான் அஸ்தங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. சுப கிரகங்களோடு சேரும் போது என்ன செய்வாரு? அந்த சுப தன்மையை சூரியன் எடுத்துக்கொண்டு அவருடைய அமைப்புகளை தருவார். உதாரணமாக சுக்கிரனோடு சூரியன் இணைந்திருக்கிறார் அப்படின்னா இவருக்கு திருமணம் சுக்கிர புத்தியில நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சுக்கிரன் இங்கே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருப்பதனால சுக்கிர புத்தியில திருமணம் நடக்காமல் அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியில திருமணம் நடக்கும். ஏன்னா சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து அந்த பலன்களை தான் கவர்ந்து அவர் ஒருவேளை 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அது மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது சூரியனே அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துருவார். இதான் அஸ்தங்க தோஷத்தினுடைய ஒரு பலன். சரி, இப்போ ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று பார்க்கலாம். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் என்ன மாதிரி பலன்களை தரும் ஆதிபத்திய ரீதியிலாக, காரக ரீதியிலாக அப்படி. இந்த ஜாதகர் கடக லக்கணம், 12ஆம் பாவகத்துல புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல புதன் ஒரு 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் ஆயிருக்கிறாரு சூரியனோடு இணைந்து. ஆனாலும் கூட அவர் அந்த இடத்துல ஆட்சியாகத்தான் கொஞ்சம் வலிமையாகத்தான் இருக்கிறாரு. அப்ப இந்த புதன் இவருக்கு என்ன மாதிரி பலன்களை தருவார்? புதன் நற்பலன்களை தருவாரா அப்படின்னு கேட்டா முதல்ல காரக அடிப்படையில இவர் நல்ல புத்திசாலி தாங்க. ஏன்னா
புதன் அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் அவருக்கு காரகத்துல நிவர்த்தி உண்டு. அதனால இவர் அறிவாளியாகவே இருப்பார். அதைவிட முக்கியமாக புதன் திக்பலத்துக்கு அருகில 12ஆம் பாவத்துல இருக்கிறனால இவர் வலிமையாகவே இருக்கிறார். ஏற்கனவே ஆட்சியாக இருக்கிறார். அப்ப இவரு நல்ல புத்திசாலி, அறிவாளி. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவருக்கு அதுல எந்த விதமான பெரிய குறைவும் ஏற்படாது. ஆனா ஆதிபத்திய ரீதியாக வரும் பொழுது கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 3 மற்றும் 12ஆம் அதிபதி ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். 3ஆம் பாவகம் என்ன? புகழ், கீர்த்தியை கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது. இதனால என்னங்க லாபம்? பெரிதாக பணம் வரணும், செல்வம் வரணும், ஒரு சொகுசு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள் இது மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். தைரியம், வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் அதிபதி. அதுக்கு அடுத்த மாதிரி இன்னொரு பாவ ஆதிபத்தியமாகிய 12ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதி, விரயஸ்தானாதிபதி, அயன சயன போகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். அவர் 12ஆம் பாவகத்திலே இருந்து திசை நடத்தும் போது என்ன நடக்கும்? இந்த 12ஆம் பாவக பலன்களையே அதிகமாக தருவார். வெளியூர், வெளிமாநிலம் ஆகியவற்றிற்கு சென்று வாழுதல், மறைந்து வாழுதல். மறைவு ஸ்தானங்கள்ல மறைந்து இருப்பதுனா என்ன? வெளியூர், வெளிமாநிலங்கள் சென்று வசிப்பது. அது புதன் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அது இருக்கும். அதே புதன் பாவத்துவமாக இருக்கும்போது அதன் மூலமாகவே கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். ஏதோ ஒரு இடத்துல வெளியூர், வெளிமாநிலத்துல போய் ஒரு வேலையில சிக்கிக்கிட்டு அங்க மிகவும் கடினப்பட்டு உழைத்து கொண்டிருப்பார். மனசு சங்கடத்தோட உழைத்து கொண்டிருப்பார். அல்லது மருத்துவமனையில அனுமதிக்கப்படுவது, அல்லது சிறைவாசம் செல்வது, இது போன்று மற்றவர்களால் பார்க்க முடியாத, ஆனால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு மறைந்து வெளியிலே யாருக்கும் நடமாட்டம் இல்லாத ஒரு அமைப்புல இருப்பார். அவ்வளவு கெடுபலன்களை தரக்கூடியவர் தான் இந்த 12ஆம் அதிபதி. அப்ப இவருக்கு என்ன மாதிரி அமைப்புகளை இந்த புதன் கொடுப்பார்? இந்த சூரியனும் புதனும் மட்டும் அஸ்தங்கமாகி 12ஆம் பாவத்திலிருந்து நடத்தும் பொழுது புதன் திசை ஆரம்பித்த உடனேயே இவருக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இவருடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து இவர் கொஞ்சம் மாற ஆரம்பிப்பார். இவருக்கு கோச்சாரத்துல அல்லது இவருடைய மற்ற அமைப்புகள்ல நல்ல தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இவர் சார்ந்த அமைப்புகள்ல இவருக்கு இது பெரிதாக பாதிக்கப்படாது. ஆனா சந்திரன் இவருக்கு 9ஆம் பாவத்துல கும்பத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவருக்கு கும்பத்திற்கு 7.5 சனி நடந்த காலகட்டத்துல, கும்பத்திற்கு ஜென்மச்சனி நடந்த காலகட்டத்துல இந்த புதன் திசை ஆரம்பிச்சா இது இவருக்கு மாறுபாடான கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா திசாபுத்தியும் நன்மை தரக்கூடிய திசாபுத்தி அல்ல. 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு துர்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசாபுத்தி தான் நடக்க போகுது. அப்போ இது மாதிரி 7.5 சனி, ஜென்மச்சனி மாதிரி, அஷ்டம சனி மாதிரி கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புகள் நடக்கும் போது என்ன நடக்கும்? இவருக்கு 12ஆம் பாவத்தின் கெடுபலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இவர் தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல சிக்கி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அலைய வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா புதன் 12ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாகமாகிய கடன் நோய் எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார். ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர். இவருக்கு நோயின் மூலமாக மருத்துவமனைக்கு செல்வதோ அல்லது வம்பு வழக்குகளின் மூலமாக கோர்ட்டு கேஸ் அது மாதிரி சிறை செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இங்கே இவர் 3ஆம் அதிபதி. 3ஆம் பாவம் தான் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடியவர். அப்ப இவர் சகோதரர்களோடு பிரச்சனை, பங்காளிகளோடு பிரச்சனை, பேச்சு மூலமாக வந்த வம்பு. ஏன்னா புதன் தான் பேச்சை குறிக்கக்கூடியவர். இவர் ஒரு நக்கல், நையாண்டி, கேலி பேச்சுகளின் மூலமாக ஒரு வம்பு வழக்குகள் ஏற்பட்டு, சகோதரர்களின் மூலமாக ஒரு பகை ஏற்பட்டு, அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கோர்ட்டு கேஸ் மாதிரி அமைப்புகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். இவருடைய கோச்சாரமும் திசாபுதியும் ஒன்றாக பாவத்துவமாக இருந்து மோசமான கெடுபலன்கள் நடப்பதனால. சரி, இவரு எப்போ நல்லா இருப்பார்? அப்ப அடுத்ததாக எல்லா கிரகத்தையுமே இப்ப போட்டுடலாம். இவருக்கு புதன் திசையில முதல் புத்தியாகிய புதன் புத்தி முடிந்துவிட்டு அடுத்ததாக கேது புத்தி நடக்கும். அந்த கேது 10ஆம் பாவத்தில் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிதாக கெடுபலங்களை தராது. அதனால இவர் கேது புத்தியில கொஞ்சம் நல்லா இருப்பாரு. அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தியிலையும் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. ஏன்னா சுக்கிரன் லக்கணத்திலேயே இருந்து லக்கணத்தை சுபத்துவப்படுத்துகிறார். அதனால பெரிய கெடுபலன்கள் இவருக்கு இருக்காது. ஐயா, அப்ப இந்த புதனை குரு பார்க்கிறாரே, அப்புறம் எப்படி புதன் கெடுபலன்களை தருவார் அப்படின்னு கேட்டா, என்னதான் புதனுக்கு குரு பார்வை இருந்தாலும் அவருக்கு கோச்சாரத்துல ஜென்மச்சனி மாதிரி, அஷ்டமச்சனி மாதிரி கடுமையான அமைப்புகளும் இந்த திசா புத்திகளும் 12ஆம் பாவத்தை தொட்டு நடக்கும் பொழுது அது முதலில் பாவத்துவமாக இருந்து பாவத்துவ தன்மைகளை கொடுத்து விட்டு பிறகுதான் புதன் சுபத்துவம் ஆயிருக்கிறார் குருவின் பார்வையில். அதனால பிற்பகுதியில் நல்ல பலன்களை தர ஆரம்பிப்பார். கேது புத்தி, சுக்கிர புத்தி, அதற்கடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி இது மாதிரி காலகட்டங்கள்ல கொஞ்சம் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா புதன் திசை புதன் புத்தி அப்போ இவருக்கு ஜென்மச்சனி நடக்குதுன்னா கேது புத்தி சுக்கிர புத்தியில் அந்த ஜென்மச்சனி முடிந்து விடும். அப்போது இவருக்கு அதிகமான கெடுபலன்கள் இனிமேல் நடக்காது அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல இவர் வெளியூர், வெளி மாநிலங்களில் சென்று புதனின் அறிவு சார்ந்த துறைகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது மாதிரி துறைகளில் வேலை செய்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபராக மாறுவார்.
ஏன் புதன் ஏற்கனவே ஆட்சியாகவும் திக்பலத்துக்கு அருகில வலிமையாகவும் இருக்கிறார்னு பார்த்தோம். அவர் குருவின் பார்வையிலும் இருக்கும் பொழுது இவருக்கு அறிவு புத்திசாலித்தனத்தின் மூலமாக இந்த புதன் திசை முழுவதும் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தையே கொடுப்பார். ஆனா என்ன 12ஆம் அதிபதி 12ஆம் ஸ்தானத்திலிருந்து சுபத்துவமாக இருந்து நடத்துவதனால வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று அந்த வேலையை செய்ய வைப்பார். ஏன்னா 8ஆம் பாவகத்திலையும் சனி இருந்தாலும் அவரு ஓரளவிற்கு ஒளி பொருந்திய தேய்பிரையாக இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரன் அந்த இடத்துல 8ஆம் பாவத்தில் இருப்பதனாலையும் குரு 8ஆம் பாவகத்தை பார்ப்பதனாலையும் இவரு நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று நல்லபடியாக வாழக்கூடிய நபராக இருப்பார். வருடத்திற்கு ஒரு முறை 2 முறை மட்டும் சொந்த ஊருக்கு வந்து பெற்றோரை பார்த்துவிட்டு மீண்டும் வேலைக்காக வெளியூர்லயே இருந்து தங்கி இந்த புதன் திசை முழுவதும் பணிபுரிந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்படித்தாங்க இந்த புதன் பலன் கொடுப்பார். அஸ்தங்கம் அடைந்து 12ஆம் பாவத்துல கொஞ்சம் பாவத்துவமாக இருப்பதனால முதல்ல புதன் திசையினுடைய ஆரம்ப கட்டங்கள்ல கெடுபலன்களை தந்துவிட்டு பின்னாடி புதன் திசையின் பிற்பகுதியில சுபத்துவமாக இருப்பதனால வெளியூர் வெளிமாநிலங்களின் மூலமாக ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் அவருக்கு இந்த குருவின் பார்வை ஒரு நல்ல நிவர்த்தியவே கொடுக்கும். சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருக்கு அப்படின்னா என்ன, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தூரத்துல அஸ்தமனம் அடையும், எந்த கிரகத்திற்கு அதிகமான அஸ்தங்க தோஷம் உண்டு, எந்த கிரகத்திற்கு அஸ்தங்க தோஷம் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.